Okay, hello friends. இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல நான் பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணி போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எரண்ட் ரைட் எவாலுவேட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, பேசிக்கா இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 8 into 2 into 5 இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் பிராக்கெட் நடுவில் போட்டிருக்கான். 2 into 5 பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8 பண்ணலான்னு பார்த்துருக்கு. இன்டூ 8 பண்ணலான்னு பார்த்துருக்கான் போல இருக்கு. ஸோ அது கரெக்டான அப்ரோச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ண 2 into 5 பண்ணா 10 வரும். 10 into 8 போட்டீங்கன்னா 18 வரணும் ஆன்சர். பட் இங்க திடீர்னு 16 வந்துருச்சு. ஸோ 8 எப்படி 16 மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க மேபி இது ரெண்டுத்தையும் பண்ணிருக்கலாம். 8 into 2 16. அப்ப கூட 5 எப்படி 10 மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை. ஸோ பேசிக்கா ஸ்டெப் 2ல ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க அவங்க. எரின் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காரு. ஸோ 16 into 10 வராது, 8 into 10 வரணும், இல்லைன்னா 16 into 5 வரணும். ஸோ ரெண்டுமே இல்லாம இது ஏடா கூடமா 16 into 10 இருக்கு. எனக்கு புரியல அது எக்ஸாக்டா. 8 into 2 பண்ணா உங்களுக்கு 16 கிடைக்கும், 2 into 5 பண்ணா 10 கிடைக்கும். ஸோ பேசிக்கா நீங்க 8 into 10 எழுதலாம், இல்லைன்னா 16 into 5 எழுதலாம். இது ரெண்டுமே கரெக்ட். இது ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிரஷன். பட் 16 into 10 தப்பு. இது பாசிபிளே கிடையாது. ஸோ இங்க ஸ்டெப் 2ல தான் பிரச்சனை. ஸோ அதனாலதான் உங்களுக்கு ஸ்டெப் 2ல பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்டெப் 3 பிரச்சனை. ஸோ இந்த ஓவரால் ஆன்சரே தப்பு. ஸோ ஃபைண்ட் எரன்ஸ் மிஸ்டேக் இதான். ஸ்டெப் 2ல தான் மிஸ்டேக் இருக்கு. ஸோ இதான் பிரச்சனை. ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ நம்ம என்ன செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இதுல எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் 9 into 3 into 2. ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம், 9 into 3 பண்ணிட்டு into 2 பண்ணலாம். ஸோ இங்க ப்ராக்கெட் போட்டலாம், இல்லைன்னா 3 into 2 பண்ணிட்டு இங்க into 9 போடலாம். பட் எல்லாமே அல்டிமேட்டா ஆன்சர் ஒன்று தான். ஸோ நான் அதை வெரிஃபை பண்ணி கூட சொல்றேன் உங்ககிட்ட. ஸோ 9 into 3 என்ன வரும், 27. 27 into 2 என்ன வரும், 25 into 2னா 15 வரும். 27 into 2னா 54 நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து 54 தான். ஸோ இது வந்து 54. இப்போ 3 into 6 பண்ணீங்கன்னா என்ன வரும், 6. 3 into 2 பண்ணீங்கன்னா 6 வரும். 6 into 9 gives you 54. அவ்வளவுதான். ஸோ ஓவரால் ஆன்சர் 54 தான் ரெண்டுத்துக்கும். எந்த ஆர்டர்ல நீங்க பண்ணாலும் 54 தான் ஆன்சர் வரும். சப்போஸ் நீங்க 9 into 2 பண்ணிட்டு into 3 பண்ணாலும் உங்களுக்கு 54 தான் வரும். 9 into 2னா 18. 18 into 3 gives you 54. ஸோ அதே தான். ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். சப்போஸ் நீங்க இதை ஓவரால் இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 9 into 2 into 3 பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பிராக்கெட் எதுக்காக போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் இதை பண்ண போறேன், இந்த ஸ்டெப் பண்ண போறேன், அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் நான் பிராக்கெட் போடுறேன். So 9 into 2 gives you 18. 18 into 3 gives you 54. அவ்வளவுதான். ஸோ எந்த ஆர்டர்னாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணலாம், அல்டிமேட்டா ஆன்சர் ஒன்று தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்த வீடியோ மேபி நம்ம இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டாங்க. ஸோ இதுல கிம்மோட தப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே, கிம் வந்து கொரியா பிரைம் மினிஸ்டர் கிடையாது, வேற சாதாரண கிம் தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வீடியோல. இது ரெண்டுமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிகேஷன்ல தான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.